என்று அவர் சொல்லி அப்படி எக்ஸ் வடிவத்தில் கயிறுனாலே அவரை கலங்களாக சிலுவையிலே கட்டி வேதனைப்பட்டு அவர் கர்த்தருக்குள் நித்திரையானார் என்று தியானித்தோம். இன்றைக்கும் கர்த்தருடைய தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. கவனிங்கள், யோவான் என்கிற பெயர் இந்த சீசனுக்குரியதல்ல. இப்போ அதில் வாசித்த வசனம் பன்னெண்டாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, உடைய கருத்திலே அதிகாரம் ஒரு விசை கூட இதை ஒப்புக் கொடுத்து நீ இந்த வேத பாடத்தை அந்த ஆசீர்வதித்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீர் எங்களோடு பேசி எங்களுடைய முக்கியவான்கள் பரிசுத்தவான்கள் உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆவிக்குரிய வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது போல அடியார்களும் எங்களை நடத்தினவர்களை பின்பற்றுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்களும் இதை அறிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் பின்பற்றவும் ஆவியானவர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், பேசும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஒரு வாசித்த வசனம் நம்ம தியானிக்க போகிற யோவானை குறித்தது அல்ல. இந்த யோவான் என்கிற பெயர் எப்படி வந்தது என்பதை முதலிலே நாம் அறிய வேண்டும். அதான் இது எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இந்த யோவான் என்கிற பெயர் நமக்கு நன்றாக தெரியும். சகரியா எலிசபெத்துக்கு பிறந்த குமாரன். பழைய ஏற்பாட்டிலே யோவான் என்கிற பெயர் இல்லை. புதிய ஏற்பாட்டிலே இந்த யோவானுக்கு தான் முதல்ல யோவான் என்கிற பெயர் வைக்கப்பட்டது. அப்படி பெயர் வைக்கப்பட்ட இந்த பெயரில் புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 6 பேர் இருக்கிறார்கள். தள்ளுபடி ஆகமத்தில் 4 பேர் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆக மொத்தம் 10 பேர் என்று. இந்த 6 பேருமே நாம் மார்க்கு என்ற பெயர் கொண்ட யோவான். அப்போஸ்தலர் 12:25 சீமோனுடைய தகப்பனாருக்கு பேர் யோவான் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி யூத மார்க்க தலைவனுடைய அவனுடைய பேரும் யோவான் தான். மத்தேயுடைய தகப்பனார் பேரும் யோவான் என்று சொல்லப்படுகிறது. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினவரும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறவருமாக இருக்கிற யோவான். இவர் தான் இன்றைக்கு நாம் 12 சீசர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இந்த யோவானை நாம் தியானிக்க போகிறோம். இவர் 5 புஸ்தகங்கள் நிறுவனங்களை இந்த பைபிளில் எழுதியிருக்கிறார். 1 யோவான் சுவிசேஷம், அப்போ 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்போது திவ்ய வாசன் என்று திவ்ய வாசனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷம் என்று. திவ்ய வாசன் என்றால் தெய்வீக தன்மை உள்ளவர். திவ்ய வாசகன் என்ற பதத்துக்கு தெய்வீக தன்மை உள்ளவராக இருந்ததுனால்தான் இவருக்கு திவ்ய வாசன் என்ற ஒன்றை சொல்லப்படுகிறது. யோவான் என்கிற வார்த்தையினுடைய பொருள் அல்லது அர்த்தம் இறைவனின் அருள், கிரேஸ் ஆஃப் த லார்ட், இறைவனின் அருள் என்றும் இறைவன் அருளாக இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. யோவான் என்கிற இந்த 12 சீசரில் ஒருவராக இருக்கிற இந்த வேதத்தில் 5 புஸ்தகங்களை எழுதின யோவான், இவருக்கு இறைவனின் அருள் என்றும் அல்லது இறைவனின் அருளாக இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 55, 56 வாசங்கள். இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோட கூட வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும் செபதேவின் குமாரருடைய தாயும் இருந்தார்கள். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரனாகிய ஒரு மனுஷன் வந்து. இந்த யோவான் யார் என்று கேட்டீங்கன்னா செபதேயுக்கும் சாலோமிக்கும் பிறந்த இளைய குமாரன். செபதேயு என்று சொல்லுகிறவருக்கும் சாலோமி என்று சொல்லுகிற
அந்த குடும்பத்துக்கு பிறந்த இளைய குமாரன். இவருடைய மூத்த சகோதரன் தான் 12 சீசர்களிலே இருக்கக்கூடிய யாக்கோபு. 12 சீசர்களிலே 2 பேர் யாக்கோபு இருக்கிறார்கள். அதில் முதலிலே வருகிற யாக்கோபினுடைய சகோதரன் தான் இந்த யோவான். இவர்கள் 2 பேரும் செகதேயு சாலமி என்கிற குடும்பத்துக்கு தம்பதிகளுக்கு பிறந்த இளைய சகோதரன். இவர் இந்த சாலமி என்று சொல்லுகிற ஸ்திரீ மரியாளுடைய உடன் பிறந்த சகோதரி என்று வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறார். மரியாளுடைய சொந்த சகோதரி, தங்கச்சி என்று சொல்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த யோவான் தான் 12 சீசர்களில் நீண்ட ஆயுளோடு மரித்த ஒரு சீசனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த யோவானுடைய மூத்த சகோதரன் தான் யாக்கோபு. இயேசுவுக்கு 3 விதமான கூட்டம் உண்டு என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த சீசர்கள் கூட்டத்தில் அதில் முதல் தரமான கூட்டம் தான் இந்த சீமோன், யாக்கோபு, யோவான் சொல்லப்படுகிற இவர்கள் எப்போதும் இயேசுவோடு இருக்கக்கூடிய நெருக்கமான வளையத்துக்குள், வட்டத்துக்குள் இருக்கிறவர்கள் இந்த 3 தான். அதில் இந்த யோவான் என்று சொல்லப்படுகிறார். இவர் இயேசுகிட்ட வரும்போது ரொம்ப மற்ற சீசர்களை காட்டிலும் இவர் வயதில் குறைந்தவர் என்று சொல்கிறார். 20 வயசு தான் இருக்கணும். இயேசு இவரை அழைக்கிற போது இவருக்கு வயது 20 வயது தான் இருக்கும் என்றும், இவரும் தன்னுடைய தகப்பனோடு சேர்ந்து மீன் பிடிக்கிற தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள். மீனவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், மீன் தொழில் செய்கிறவர்கள். இவங்க தகப்பனார் நிறைய படகு வைத்து, நிறைய வேலையாட்களை வைத்து இந்த மீன் பிடிக்கிற தொழில் நடத்துகிறார். அதனால் இவர் அந்த நாட்களிலே அங்கு உள்ளவர்களுக்கு மத்தியில் இவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாராம். இந்த யோவான் தன் தகப்பனார் பெரிய பணக்காரர், ஐஸ்வர்யவான். அவர்களோடு இவர்கள் இருந்ததுனாலே நல்ல அந்த பகுதியில் அந்த நாட்களில் இருந்தவர்களுக்கு இவர் இந்த தகப்பனார் நல்ல ஒரு பேரும் புகழும் உள்ள ஒரு நல்ல மதிப்புக்குரியவராக இருந்தார். ஏனென்று கேட்டால் இவங்க அந்த அளவுக்கு நல்ல வசதி படைத்தவர்களாக இருந்தார். பல போட்டு இருந்தது, பல படகுகள் இருந்தது. அதில் பல பேர் அவரோடு சேர்ந்து மீன் பிடிக்கிற தொழில் செய்ததினாலே இவர்களுக்கு நல்ல வருமானம் இருந்து கொண்டிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேதத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட சொல்லப்படுகிற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு, யோவான் என்று சேர்ந்தே வரும். ஏனென்றால் இயேசுவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள். அதில் மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலிருந்து 2லிருந்து 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கும் யாக்கோபு, யோவான் என்றும், மத்தேயு 3ஆம் அதிகாரம், மார்க்கு 3ஆம் அதிகாரம் 14லிருந்து 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கும் யாக்கோபு, யோவான் என்றும், லூக்கா சுவிசேஷத்திலும் 6ஆம் அதிகாரம் 14லிருந்து 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீசர்களுடைய பெயர்கள் எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே யாக்கோபு, யோவான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் இப்படி ஒரு கிட்டத்தட்ட 5 இடத்திலே இந்த சீசர்கள் பேர் வேதத்திலே ஒரே இடத்துல வருகிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம், மார்க்கு 3ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் இவர்கள் பேர். இதில் லூக்கா 9ஆம் அதிகாரம் 28 மாத்திரம் யோவான் பேர் முதலிலே வரும். யோவான், யாக்கோபு என்று முதலிலே வருகிறது. இப்படி இருந்தவர்கள். இந்த யோவான் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக இவரும் நம்ம முதல்ல வாசிக்கும் வழக்கில் சகரியா, எலிசபெத் இந்த யோவானுக்கு வருவதற்கு காரணமாய் இருந்த யோவான் ஸ்நானகனுடைய சீசன் அந்திரேயா அவர்தான், யோவானும் அவர்தான். இப்ப இந்த யோவான் ஸ்நானகனுக்கு இவர்கள் சீசர்களாக இருந்தவர்கள். யோவான் ஸ்நானகனுடைய உபதேசத்தை கேட்டு பின்பற்றினார்கள். ஒருபுறம் மீன் பிடிப்பதிலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் யோவான் ஸ்நானகனை பின்பற்றக்கூடிய ஒரு சீசர்களாக யோவான் ஸ்நானகனை உருவாக்க
ஏற்றுக்கொண்ட சீசர்கள். அந்திரேயாவும் அப்படித்தான், இந்த யோவானும் அப்படித்தான். யோவான் ஸ்நானனுக்கு இவர்கள் சீசர்களாக இருந்தவர். இந்த யோவான், இந்த 12 சீசர்களில் ஒருவராக இருக்கிற இந்த யோவான் கல்யாணம் ஆகாதவர் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் வேதத்திலே அல்லது சரித்திரத்திலே அதற்குரிய ஆதாரம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றால், இவர் மரியாதை, அதாவது இயேசுவினுடைய தாயை கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை இவர்கிட்ட ஒப்படைத்ததனாலே அதன் மீது அவர் கவனம் செலுத்தி தன் மரியாதை, அதாவது இயேசுவின் தாயை அவர் கவனித்து கடைசி வரைக்கும் அவர்களை கர்த்தருடைய ராஜ்யத்தில் செல்லும் வரைக்கும் கவனித்துக் கொண்டார். அதனால இவர் விவாகம் ஆகவில்லை என்று சிலர் சொல்கிறார்கள். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இவர் எப்படி இயேசுவிடத்தில் வந்தார் என்றால், நாம் அந்திரேயை போலதான் இவர்களும். யோவான் 1:29 வசனம், அதே மாதிரி யோவான் 1:37, மத்தேயு 4:21, 22, மார்க் 1:19-20 பார்த்தீங்கன்னா, இந்த யோவான் ஸ்நானகன் இயேசுவை மேன்மைப்படுத்தி பேசுகிறார், இயேசுவை உயர்த்தி காட்டுகிறார். இவர்கள் யோவான் ஸ்நானனுடைய சீசர்கள், யோவான் ஸ்நானனுடைய உபதேசத்தை பின்பற்றுகிறார்கள். யோவான் ஸ்நானன் தான் இவர்களுக்கு குரு, தலைவர். ஆனால் இந்த தலைவரே, இந்த குருவே இன்னொருவரை உயர்த்தி பேசுகிறார், இன்னொருவரை மேன்மைப்படுத்துகிறார், இன்னொருவர் தன்னை காட்டிலும் மேலானவர் என்று சொல்லுகிறார். நம்ம ஒரு குருவை பின்பற்றுகிறோம், அவர் தான் நமக்கு பிடிச்சவர், அவருடைய காரியங்கள் நமக்கு எல்லாவற்றுக்கும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா அவரே என்ன பண்ணுகிறார்னா, இன்னொருத்தர் மேன்மைப்படுத்தி சொல்றார். இவர்கள் இயேசுவிடம் வருவதற்கு இதுதான் காரணம். அப்ப இந்த யோவான் ஸ்நானன் இப்படி இருக்கிறார், ஆனா இவர் இன்னொருத்தர் காட்டிலும் மேலாகிறாரே. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். இவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நாம் தகுதி இல்லை, இவருடைய பாதரட்சையை சுமப்பதற்கு நாம் தகுதி இல்லை, என்னிலும் இவர் மேலானவர், நான் பெருக வேண்டும், அவர் பெருக வேண்டும். இப்படி இயேசுவை இந்த தலைவர் உயர்த்தி பேசுகிறார். எவ்வளவு ஒரு நல்ல பணம் பாருங்க. இன்றைக்கு தலைவராக இருக்கிறவங்க இன்னொரு தலைவர் அவ்வளவு எளிதாக புகழ்ந்து பேச மாட்டாங்க, அவ்வளவு மேன்மையாக பேச மாட்டாங்க. ஆனால் இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர் தேவனுடைய களத்தில விசேஷித்த விதமாய் பிறக்கப்பட்டவராக இருந்தாலும் வேதம் அவருக்கு ஒரு பெரிய பட்டம் கொடுக்கிறது. யோவான் ஸ்நானனை காட்டிலும் சிறியவரிடத்தில் பிறந்தவர் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவன் எவ்வளவும் கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் யோவான் ஸ்நானன் கீழதான். அப்படி ஒரு மேன்மையை இந்த யோவான் ஸ்நானகன் பெற்றிருந்தாலும் அவர் இயேசுவை குறித்து ஒரு விசேஷித்த மேன்மையை காட்டி கொடுக்கிறதை இந்த சீசர்கள் கண்டார்கள். குறிப்பாக இந்த யோவான் அறிந்தார். நாம் இவர்தான் நல்ல தலைவர், இவர்தான் நல்லா இருக்கிறாரு என்று இவரை பின்பற்றினோம். ஆனால் இவரிலும் மேலான ஒருவரை காட்டி கொடுக்கிறார் என்று இந்த யோவான் அவருடைய வார்த்தையை கேட்டு இயேசுவை பின்பற்றுவதற்கும் இயேசுவை அறிவதற்கும் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1 35-40 வரைக்கும் நீங்கள் வீட்டிலே வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த யோவான் இயேசுவோடு போய் தங்கி இருக்கிறார். அந்திரேயாவும் யோவானும் இயேசுவோடு போய் தங்குறாங்க. அவங்க சொல்றாங்க, உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்ன உடனே என்ன நடக்குதுன்னா, அங்கே ரவி எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்கிறாங்க. உடனே இயேசு அவர்களுக்கு நல்ல ஒரு பதில் சொல்ற, வந்து பாருங்கள் என்று சொன்னபோது இவர்கள் போய் பார்க்கிறார்கள். அப்ப இயேசு தங்கி இருக்கிற இடத்துல போய் பார்த்தபோது இயேசுவினுடைய எல்லா விதமான காரியங்களும் இவர்களுடைய மனதை இழுத்து கொண்டது. அவருடைய கனிவான பேச்சு, தாழ்மையான நடத்தை, எளிமையான வஸ்திரம், அவர் காண்பித்த நற்குணங்கள், இதையெல்லாம் இவர்கள் கேட்டபோது தானாக இயேசுவின் மீது ஒரு அன்பையும் நேசத்தையும் இவர்களுடைய இருதயம் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யோவான் இயேசுவை வெளிப்படுத்துகிற விதம் முற்றிலும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த யோவான் தன்னை என்ன சொல்கிறார்? யோவான் போய் இயேசுவின் சீசர்கள் கேட்கிறாங்க, நீங்க யாரு என்று. உங்களிடத்துல நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களே, அப்ப நாங்க அனுப்பணும், நாங்க என்ன சொல்லணும் அப்படின்னு. அப்ப இவர் நீங்க தீர்க்கதரிசியான்னு கேட்கிறாங்க, இல்லைங்கிறார். எளியாவா என்று கேட்கிறார், இல்லைங்கிறார். அப்ப நீங்க யாருன்னா அவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாய் இருக்கிறேன். ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய பரிசுத்தவான், தேவனால் அனுப்பப்பட்ட சிறப்பு தன்மைக்குரிய ஒரு தேவ மனிதன் தன்னை அறிமுகப்படுத்துகிறது எவ்வளவு எளிமையானதும் எவ்வளவு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். இன்றைக்கு தங்களை அறிமுகப்படுத்துகிறது பெரிய லெவலில் அறிமுகப்படுத்துகிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அறிமுகப்படுத்துகிறார்கள். அவர்கள் படித்த படிப்பையும் அவர்கள் பெற்றுக்கொண்ட பட்டத்தையும் வைத்துக் கொண்டு, அல்லது அவர்களுக்கு ஆண்டவர் ஏதாவது கிருபை கொடுத்திருந்தால் அந்த கிருபையை வைத்துக் கொண்டு கூட என்ன செய்கிறார்கள்? தங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஒண்ணுமே இல்லைன்னா கூட அவங்க ஏதாவது நல்ல பாட்டு பாடினா அந்த பாட்டை சொல்லி இந்த பாட்டுக்கு இவர்தான் எழுதுனான்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. சும்மா எப்படி இவர் சொல்றதுங்கிறதுக்கோசரம் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொன்னா எனக்காக ஒரு பெரிய அனுபவம் வேற ஒன்றும் தேவையில்லை. இயேசுவுக்கு உண்மையான ஊழியம் செஞ்சா அதுதான் அவங்களுக்கு உண்மையான ஒரு அறிமுகம். ஆனா இவங்க பாடின ஒரு பாட்டையோ அல்லது இவங்க எங்கேயாவது இடத்துல நடந்த ஒரு அற்புதத்தையோ அல்லது ஏதாவது ஒரு மனிதன் மனம் திரும்பி இருப்பான், முக்கியமான ஆளு, அந்த மனம் திரும்பின ஆளை வச்சு சினிமாவிலிருந்து இவர் மூலமாக ரசிக்கப்பட்டாங்க, எதையாவது ஒன்றை சொல்லி தங்களை அறிமுகப்படுத்துகிறார். டாக்டர் அப்படிங்க அறிமுகப்படுத்துறாங்க, எப்படியோ பரவாயில்ல. ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, இவ்வளவு மேன்மை இருந்தும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் போயிருக்கிறார். வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவரை சத்தமாய் இருக்கிறேன். இயேசுவோடு நெருங்க நெருங்க இயேசுவினுடைய தன்மையை அறிவோமானால் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய இருதயமும் தாழ்மையை நோக்கி இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடை நோக்கி உள்ள மாறுகிற ஒரு மகிமையான மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால இந்த யோவான் இப்படி இயேசுவை குறித்து ஒரு மேன்மையான சாட்சி கேட்டதனால உடனடியாக இயேசுவின் சீசராக மாறிட்டார். இப்ப இயேசுவின் சீசராக மாறினதுனால இந்த யோவான் ஸ்நானத்துக்கு எந்த விதத்திலும் வருத்தம் கிடையாது. எந்த விதத்திலும் வருத்தம் கிடையாது. பரவாயில்ல, சரியான இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறான்னு சொல்லி அவர் விட்டுட்டார். அப்ப பாருங்க, அப்போ நல்ல ஒரு இடத்துல போய் இந்த யோவான் சொன்னாங்க என்னன்னா இயேசுவுக்கு நன்றாக பயிற்சி பெற்று கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் அப்போஸ்தல ஊழியம் செய்திருக்கிறார். சீசர்கள் 12 பேரும் அவங்களுடைய ஆயுசை பூரணமாக முடிக்கவில்லை என்பதை தவிர அவங்க ஊழியத்தை பாதியை முடித்து விட்டார்கள். ஆனால் இவர் மாத்திரம் ஊழியத்தில் கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் அப்போஸ்தல ஊழியத்தை இவர் நிறைவேற்றி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு செபதேயுவின் குமாரனாக யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாக யோவான், இவ்விருவருக்கும் இடி முழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பவுலோகேஸ் என்கிற பெயரிட்டார். கவனிங்கள், இந்த என்ன சொல்லப்படுது? செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யாக்கோபின் சகோதரனாகிய யோவானும் இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்ற அர்த்தங்களும் பவுலோகேஸ் என்கிற பெயரிட்டார். இயேசுவே அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் கொடுக்கிறார். யாருக்கு? இந்த யாக்கோபுக்கும் யோவானுக்கும் ஒரு சிறப்பு பெயர் கொடுக்கிறார். அதாவது இடி முழக்கத்தின் மகன்கள் ஓவர்னகேஸ் என்று சொல்லி இவர்களை அறிமுகப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். ஆனால் இவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கும் மேன்மைப்படுத்தப்பட்டதற்கும் உரிய ஒரு தன்மை இவர்களிடத்திலே இல்லை. சிலருக்கு பேரு இருக்கும், அந்த பேருக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. உதாரணமாக ஆரோக்கிய தாசன் வச்சிருப்பாங்க, ஆரோக்கிய சாமின்னு வச்சிருப்பாங்க. என்னது வாரத்துக்கு 3 முறை 4 முறை டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துருப்பாங்க. பேர் என்ன?
ஆரோக்கியதாஸ். அப்புறம் கோடீஸ்வரன் வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கி கொண்டிருப்பாங்க. பேருக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லை. இங்க இவர்களுக்கு என்ன பெயர் இருக்கிறது, ஒவ்வொரு கேஸ் இடிமுழக்கத்தின் மக்கள் என்ற பெயர் இருக்கிறது, மேன்மை இருக்கிறது. ஆனால் அதற்கேற்ற தன்மை இவர்கிட்ட இல்லை, அதற்கேற்ற சுவாபங்கள் இவர்கிட்ட இல்லை. அந்திரேயா இருந்தது. அந்திரேயா தன்னலமற்றவர், மற்றவர்களை கனப்படுத்துகிறவர், தனக்கென்று ஒரு பெயரையோ புகழையோ உருவாக்கி கொள்ளாதவர். அவர்தான் முதல் சீசன். அவர்தான் பேதுருவை இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தினவர். ஆனால் அவர் அப்படிப்பட்ட விசேஷித்த தன்மை உள்ளவராக இருந்தாலும் தன்னை எதிலும் முன்னிலைப்படுத்திக் கொள்வார். ஆனா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா, லூக்கா சுவிசேஷம் 52:59 அதிகாரம் 52-56 வாசித்து பாருங்க. லூக்கா தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்த பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழைக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இவ்வளவு இயேசுவோடு இருந்து கற்றுக்கொண்டாலும் இவர்களிடத்திலே சகிக்கிற தன்மை இல்லை, சகிப்பு தன்மை இல்லை, பொறுக்கிற தன்மை இல்லை. இன்னொரு விதமாக சொன்னால் முன்கோபக்காரர், அல்லது என்ன சொல்வது, எடுத்த எடுப்புல வார்த்தைகளை விட்டு வேதனைப்படக்கூடியவர்கள், அதாவது முன்கோபக்காரர்கள். இப்ப பாருங்க, இயேசு அங்க போறார். தமக்கு முன்பாக தூதர்கள் வந்தா அவர் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சமாரியர்கள் அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. உடனே இவங்களுக்கு கோபம் வந்தது. நாங்க யார் தெரியுமா, நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, நாங்க இயேசுடைய சீசர்கள், எங்களுக்கே நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இயேசுகிட்டே போய் கேட்கிறாங்க. எலியா செஞ்சது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவங்களை எரிச்சிடலாமா அப்படி என்று கேட்கிறாங்க. இந்த அர்த்தம் என்னன்னா, அவங்க உடனே பரவாயில்ல. இயேசு நீங்க மத்திய மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லேகியோன்ங்கிற பிசாசு பிடித்தவனை திறப்புறாரு. அவன் போயிடலாம், அவன் விடுதலை பெற்றுவான். விடுதலை பெற்ற உடனே அந்த கிராமத்தோட அத்தனை பேர் வந்து இயேசுவை ஊருக்கு போகணும்னு சொல்றாங்க. இயேசு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லல. இந்த பிசாசு பிடித்தவனை விடுவிக்கிறதுக்கு ஒரு கடலை கடந்து போறார். ஒரு கடலை கடந்து போறார். அந்த கடல் கரையை இறங்கினோட அந்த ஆள் வந்து இயேசு பேசுறது, ஐயோ எங்களை வேதனை கொடுத்துலாம் வந்திருக்கிறேன். அப்போ உடனே அந்த ஆவியை ஆடவர் அகற்றனால அது தண்ணி கொடுத்துட்டு போயிடுது. இப்ப அவன் நல்லா விடுதலை பெற்று இருக்கிறான், நல்லா சுகமாகிட்டான். ஆனா அந்த கிராமத்தார்கள் என்ன பண்றாங்க, தயவு செய்து எங்க ஊர்ல வர வேண்டாம் என்று அவரை அனுப்பிடுறாங்க. ஏசாதுக்கு பதில் ஒண்ணுமே சொல்லல. உடனே திருப்பி படம் பிடிச்சி அடுத்தாங்க வந்துடுறாரு. ஆனா இவங்க அப்படி சொன்ன பாருங்க, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவங்களை எரிச்சிருக்கலாமா? அப்ப இதுதான் நாம அறிய வேண்டியது. அன்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏதோ ஒரே ஒருத்தரை போகிறதல்ல. சில சமயத்தில் பொறுக்க வேண்டிய காரியத்தை பொறுக்கணும், சகிக்க வேண்டிய காரியத்தை சகிக்கணும். எடுத்தன் தவித்தன் என்று சொல்லி காரியத்தை மாம்சீகமாய் முடித்து விடக்கூடாது. இவர்கள் அப்படித்தான். உடனே இயேசு சொல்றார் 55ஆம் வசனத்தில் அவர் திரும்பி பார்த்து, நீங்க இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டினார். ஆய்வுடன் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். பேசாத, இப்படியே பேசுறது அப்படின்னு சொல்லி ஏதோ அவரை அதட்டி இருக்கிறார். அதட்டி நம்ம மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்று அவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அன்பானவர்களே, நாம் இயேசுவை பின்பற்றுகிற பொழுது சில காரியங்கள் பொறுக்க வேண்டுமானால் பொறுக்க வேண்டும். பொறுமையை இழந்தவர்கள் எத்தனையோ நன்மைகளை
ஸ்தானத்தை இழந்திருக்கிறார்கள். பொறுமையை இழந்ததினாலே தங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடைபட்டு போயிருக்கிறார்கள். தாங்கள் இருக்க வேண்டிய நிலையை மாற்றி இருக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால் பரலோகத்தை கூட இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போய்விடுகிறது. அதனாலே சகிக்கணும், பொறுக்கணும். அதுதான் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனால் இந்த யோவானுக்கும் யாக்கோபுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல சுபாவம் இல்லை. உடனே எரித்து வானத்தில் இறங்கி எரித்தரலாமா என்று சொல்லி அவர்கள் அங்கு மாம்சீகத்தை வெளிப்படுத்துகிறதை காட்ட முடிகிறது. நாம் மாம்சத்தை அல்ல, ஒரு ஆத்மா ரட்சிப்பதற்கு அல்லது ஒருவர் இயேசுகிட்ட வருவதற்கு நாம் என்ன பொறுக்கணுமோ, சகிக்கணுமோ, தியாகம் பண்ணணுமோ பண்ணுவதற்கு நம்ம அர்ப்பணிப்போமானால் அது நமக்கு மிகுந்த நன்மையை கொண்டு வரும். ஆனால் அந்திரேயா அப்படி இருந்தால் இந்த யோவானும் யாக்கோபும் அப்படி இல்லை. இன்னும் பாருங்க, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 35-41 வரைக்கும் வாக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் இயேசு இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு 2 பேருக்கு வலது பக்கத்தில் ஒருத்தர் இடது பக்கத்தில் ஒருத்தர் இருக்கணும். அதாவது ரைட் ஹேண்ட் 2 ஹேண்டா இருக்கணும். வேற யாரையும் நீங்க சேர்க்கக்கூடாது. நாங்க தான் உங்களுக்கு இயேசுகிட்டையும் ஒரு கேட்குறாங்க, இயேசுவே நாங்க 2 பேர்ல உங்களுக்கு ஒருத்தர் வலது பக்கத்திலையும் ஒரு இடது பக்கத்தில் இருக்கணும். ஒரு சமயம் நான் நினைக்கிறேன் இப்படி இவங்க பணக்காரங்க இருந்ததுனால இயேசுவை எப்படியாவது போய் இவங்க இருக்கக்கூடிய வசதியை வச்சு அப்படி மனைக்கலாம் நினைச்சாங்க. நமக்கு தெரியல. ஏன்னா இவங்க அப்பா தான் நல்லா பணம் வச்சிருக்கிறாரு, நிறைய போட்டு வச்சிருக்கிறாரு, வேலையாட்கள் வச்சிருக்கிறாரு. அதனால இயேசுகிட்ட போய் இவங்க கேட்கிறாங்க. அது எதை காட்டுகிறது? தன்னலத்தை காட்டுகிறது, சுயநலம். நான் தான் தெரியும், நான் தான் செய்யணும், எனக்கு தான் முடியும், எனக்கு தான் செய்யணும் என்று சுயம் வெளிப்படுகிறதை காட்ட முடிகிறது. உங்க பக்கத்துல ரைட்ல நான் தான் இருக்கணும், லெஃப்ட்ல வேற யாரையும் நீங்க விடக்கூடாது, வேற யார் பேச்சையும் கேட்கக்கூடாது, வேற யார் சொன்னாலும் செய்யக்கூடாது. நாங்க என்ன சொல்றோமோ அதான் நீங்க செய்யணும், நாங்க என்ன பண்றோமோ அதான் என்று இயேசுவையே இவங்க கண்ட்ரோல் பண்ணுகிற அளவுக்கு சுயம் இவர்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிறது. சுயம் அருமையானவர்களே, சில சமயத்துல நம்முடைய வாழ்க்கையை மிக மோசமான நிலைக்கு கொண்டு போய் விடுறோம். அதனால சுயத்தை எந்த அளவுக்கு சிலுவையில் அடையணுமோ, சுயத்தை எந்த அளவுக்கு சாகடிக்கிறோமோ அந்த அளவுக்கு விசுவாசிகளுக்கு அல்லது கிறிஸ்தவர்களுக்கு அல்லது ஆவிக்குரியவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவோம். இன்னைக்கு இந்த சுயம் குடும்பத்திலும் சரி அல்லது சமுதாயத்திலும் சரி சபையிலும் சரி அளக்கழிந்து ஆத்மாவை அசுத்தப்படுத்தி நரகத்துக்கு கொண்டு போகிற ஒன்று சுயம் அழிக்கப்பட வேண்டிய ஒன்று. சென்னையில் ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்கு, டிடிஎஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது டிசைபிள் ட்ரைனிங் சென்டர், டிசிஎஸ் அப்படின்னா டிசைபிள் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்னு. ஆனால் அதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுப்பாங்க, டெத் டு செல்ஃப், அதாவது சுயத்துக்கு சாகும். டிடிஎஸ்னா டிசைபிள் ட்ரைனிங் ஸ்கூல். ஆனால் அவங்க அதை சொல்றது இல்லை. நீங்க டிடிஎஸ்னா நீங்க சீசராக படிக்க வரல, நீங்க எதை படிக்கணும்? உங்க சுயத்தை சாகடிக்கணும், சுயத்தை சாகடிக்கணும். அதனால இந்த சுயத்தை நாம மேற்கொண்டால் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். இந்த சுயத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடாது, சுயத்தை அனுமதிக்கக்கூடாது. அலமாரியில் இருக்கும்போது பாஸ்டர் சுந்தரையாருடைய தங்கச்சி அங்கே கொஞ்ச நாள் வந்தாங்க. அவங்களும் நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான். அப்போ சில சமயத்தில் இந்த பசங்க செய்கிற சில காரியத்தை பார்த்துட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க, சுயம் சாகும்போது பொறுக்க முடியலையோ அப்படின்னு கேட்பாங்க. சுயம் சாகும்போது பொறுக்க முடியலையா, சாகட்டும் சுயம் அப்படின்பாங்க. நமக்கு அது விளங்காம இருக்கும். சில சமயத்துல சில பசங்க பண்ற குறும்பு, என்னை இப்படி சொல்லிட்டோம், என்னை இப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பேசுனால என்ன, உனக்கு என்ன இப்போ உன்னுடைய சுய அந்த அளவுக்கு தூக்கிட்டு இருக்கா, ஒரு சாகமே அப்படிம்பாங்க. இன்றைக்கு அப்படிதான் நம்ம சுயத்தை தாழிலே போட்டு அதன் மீது நிற்கக்கூடியவர்களாக, என்ன போய் இப்படி பேசிட்டீங்களா, என்னன்னு சொல்றீங்களா, யார் தெரியுமா,
என்று சுயம் ஒரு நாளும் தலைமுக அனுமதிக்க கூடாது. இந்த 2 பேரும் சுயநலவாதிகளாக இருந்தார்கள். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த யோவான் மூலமாக எந்தெந்த விதத்திலே சுயத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு, குடும்பத்தை விட்டு, ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறோமோ அத்தனையும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் அதை பொறுக்க வேண்டும், சகிக்க வேண்டும். இப்படிப்பட்ட மேன்மைகளை, நமக்கு இருக்கக்கூடிய காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை விட்டு அழிக்க வேண்டும். சுந்தரையா ஆரம்ப நாட்களில் ஊழியர் செய்யும் போது தலைமை சபையில ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரியல, ஒரே ஒரு கக்கூஸ் தான். இந்த ஒரே கக்கூஸ்ல சகோதரருக்கு சகோதரிகள் 2 பேருக்கு ஒரே கக்கூஸ் தான். இன்னைக்கெல்லாம் இருந்தா அந்த சர்ச்சைக்கே போக மாட்டாங்க. ஏன்னா அந்த சர்ச்சையில் கக்கூஸ் கொடுக்குற அங்கால போவோம் அப்படின்னு. அன்னைக்கு பழைய கக்கூஸ் கூட நீங்க நினைக்கிற மாதிரியான எந்த டைல்ஸ் ஒட்டுனதோ தண்ணி ஃபெசிலிட்டிஸ் அவங்க வெளியிருந்து தண்ணி பக்கெட் எடுத்து தான் உள்ள போகணும். எனக்கு தெரியும், நான் அதை சில சமயத்துக்கு யூஸ் பண்ணிருக்கேன். ஒரே கக்கூஸ் தான். அப்ப அந்த கக்கூஸ் அடைச்சிடுது தான் தண்ணி மேல நிற்குது, கீழே இறங்க மாட்டேங்குது. ஐயா கூலிக்கு ட்ரைனிங் வந்திருக்கிற பசங்க எடுத்து சொல்றாங்க, இவங்க அங்கே போய் பார்க்கறது அப்படியே மூவி குடிச்சிட்டு வர்றது, கொஞ்சம் தண்ணி ஏறி அப்படி எண்ணி ஊற்றிட்டே இருக்கிறாங்க. மாற்றி மாற்றி கிட்ட போனா என்ன நடந்தது, எங்கே தண்ணி ஊற்றுறது, எங்கே போகும். இதை அந்த கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அங்கிருந்து வந்தாரு, இங்கே வாங்க இப்படி எல்லாம் பண்ணாரு, போகாதுன்னு கடகடன்னு திரும்ப அவர் சுத்தினார். ஒரு பிளாஸ்டிக் கவர் கொண்டாந்து போட்டார். இது வரைக்கும் கடகடன்னு கை விட்டார். நடந்தது சொல்றேன். இப்ப அவர் திரும்பி விட்டுட்டு பிளாஸ்டிக் கவர் கைக்குள்ள போட்டு கை விட்டு கல்லையும் மண்ணையும் அண்ணி வெளியே போட்டாரு. தண்ணியெல்லாம் பூச்சி கிளியர் ஆகி. அப்போ சுய எந்த அளவுக்கு அவர் வெறுத்திருந்தா இதை செய்ய முடியும். சில சமயத்துல தன்னுடைய சொந்த கக்கூசு கழுவுறதுக்கே யோசிப்பாங்க. தான் வீட்டுல யூஸ் பண்ற பாத்ரூம் கழுவுறதுக்கே யோசிப்பாங்க. ஐயோ நான் போய் கழுவுறதா என்று. ஆனால் உலர்த்தியாக யூஸ் பண்ணக்கூடியதை அவ்வளவு மன மகிழ்ச்சியோடு செய்து மற்றவர்களுக்கு கற்றுக்கொண்டு இதாங்க சுயசாக. நான் யாரை நான் தலைமை போகிறேன், நீ செய்யாம நீ இப்படி செய்ய போய் கொடுக்கல, செஞ்சு காட்டினாரு. இதுதான் சுயத்தை சாதனைப்பது. இந்த விதமான ஊழியர்களும் சரி, இந்த விதமான கிறிஸ்தவ குடும்பங்களும் சரி, இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களும் சரி, வாழ்க்கையில நிச்சயமாக தேவனுடைய உன்னதமான ஸ்தானத்துக்கு கர்த்தர் அவர்களை கொண்டு செல்ல முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 49-50 வாசிங்கள். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனாய் இருப்படியால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். இயேசுவுக்கு ஊழியர் செய்கிறார்கள். உடனே இந்த யோவான் என்ன செய்தாரு? நாங்க தான் செய்யணும், நீங்க செய்யக்கூடாது என்று என்ன செய்யறாங்க? அவங்க போய் தடுக்கிறாங்க. நீ என்ன தகுதி? நாங்க இயேசுவுக்கு சீசர்கள், நாங்க இயேசுவால் அழைக்கப்பட்டவங்க, நாங்க இயேசுவை பின்பற்றவங்க, இயேசு எங்களுக்கு தான் இதை கொடுத்திருக்கிறாரு, நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. இதை இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. அவர் எங்களுக்கு, ஐயரே, ஒருவன் உன்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே இல்லாததுனால நீயா இதெல்லாம் செய்யறதுக்கு என்று பொறாமை, மாம்சீக சுபாவம், எரிச்சல் உண்டாகி அதை தடுத்தோம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? நமக்கு விரோதியா இல்லாத நமது பட்சத்தில் இருக்க மாட்டார். அப்ப அவன் வந்து நம்ம ஆகாது இல்லாம போகட்டும். அவன் என்ன செய்யறான்? இயேசுவின் நாமத்தை சொல்றான். நம்ம செய்யறத அவன் செய்யறான். அது எதுவாக அவர் கூட சொல்றாரு இல்லைங்களா? யாரா இருந்தா இயேசுவின் நாமம் கைவிடப்படுகிறதுனால நாம் அதை தப்பா நினைக்க கூடாதுன்னு சொல்றாரு. அவருடைய சீசர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப பாருங்க, இவங்க இப்படிப்பட்ட தன்மை உள்ள மாம்சத்துக்குரியவர்கள். நான் செய்ய வேண்டியதை செய்யறானே என்று பொறாமையினாலே அடுத்தோம் என்று சொல்கிற மாம்சீக சுபாவங்கள். அன்பானவர்களை, கர்த்தர் நமக்கு எண்ணத்தை வைத்து நம்மை கொண்டு செய்கிறாரோ அதை சந்தோஷமாக செய்ய நாம் விரும்ப வேண்டும்.
நம்மால் செய்யக்கூடாத இன்றை வேறொருவர் செய்வார்களானால் அதை கண்டு ஒரு நாள் ஒருபோதும் நாம் எரிச்சல் கொள்ளவோ பொறாமை கொள்ளவோ கூடாது. அதை கொண்டு நாம் மெச்சிக்கொண்டு அவர்களை மேன்மைப்படுத்தி பழக வேண்டும். அல்லேலூயா. ஒரு சமயம் நமக்கு முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியல, இன்னொருத்தர் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கு மேன்மையாக நினைக்க வேண்டும். ஒரு மணி நேரம் நம்மளால ஜெபிக்க முடியல, இன்னொருத்தர் வந்து ஜெபிக்கிறாங்க, ஒழுங்கா ஒருத்தர் வந்து ஜெபிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன, நீ என்ன ஒழுங்கா போய் ஜெபிச்சதுனால பெரிய ஆளா இல்லையா, என்ன விட்டு முழங்கால் போட்டா சபையில பெரிய ஆளா இல்லையா என்று மாமிசீகத்தில் பேசக்கூடாது. சில சமயத்திலே சிலருடைய மைண்ட் அப்படி இருக்கும். நம்மால முடியல, இன்னொருத்தர் செய்யறாங்க, சந்தோஷம், பரவாயில்ல நீங்க செய்யுங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் அதை பொறுக்கல, நாங்க தான் செய்யணும், நீங்க செய்ய என்று அங்கே தன்னுடைய மாம்சீக சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதை காண முடிகிறது. ஆவிக்குரியவர்களாகிய நாம் நமக்கு ஆண்டவர் எதை தந்தாரோ அதை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு எதை செய்ய சொல்லி செய்கிறார்களோ அதை நாம் அப்ரிஷியேட் பண்ணி பழகுவோமானால் அது நமக்கு மிகுந்த நன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களாக இருந்தாலும் இயேசு இவர்கள் மீது மிகுந்த அன்பையும் கரிசனையும் காட்டுகிறவராக இருந்தார். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசியுங்கள். பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல். இவர்கள் இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக இருந்தாலும் இயேசு இவர்கள் மீது அன்புள்ளவராக இருந்திருக்கிறார். என்ன ஏனென்று கேட்டால், அங்கு போகிற ஜெபாலயத்தினுடைய வீட்டுக்கு போகிறார்கள், எல்லாரும் போக முடியாது. அதனால இந்த 3 பேரையும் கூட்டிட்டு போறார். 3 பேரையும் கூட்டிட்டு போய் யவீரனுடைய வீட்டிலே அந்த மகள், மரித்து போன மகள் ஜெபித்து அங்கே அவர் உயிர் பெறுகிறதை காண முடிகிறது. பேதுருடைய மாமி வீட்டுக்கும் இவர்களை அழைத்துக் கொண்டு போகிறதை காண முடிகிறது. எச்சமனே தோட்டத்துக்கும் இவர்களை அழைத்துக் கொண்டு போகிறதை காண முடிகிறது. அப்படியானால் இதை நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், அன்பானவர்களே, இந்த யோவானுடைய ஆரம்பம், அழைக்கப்பட்ட காலம் சற்று இயேசுவுக்கு பிரியமில்லாமல் மாம்சத்துக்குரிய சுபாவங்களால் உள்ளவராக இருந்தாலும் இவர் நாளாக நல்ல தெய்வீக தன்மையை அவர் பெற்றுக்கொள்வார் என்பது இயேசு அறிந்ததினாலே அப்படியே இயேசு அவர்களை கண்ட பண்ணாமல் அவர்கள் மீது அன்புள்ளவராக மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மையும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய ஆரம்பத்தையும் அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய முடிவையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருப்போமானால் நம்மையும் ஆண்டவர் எந்தெந்த விதத்திலே மன்னிக்க வேண்டுமோ மன்னித்து, எந்தெந்த விதத்திலே நமக்கு உதவி செய்ய வேண்டுமோ உதவி செய்து நம்முடைய வாழ்க்கையை மேலான ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போவதற்கு அவருடைய அன்பிலே கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. இது கிடைத்துதான் காட்டுகிறது. இந்த யோவானும் இந்த யாக்கோபுடைய பின்னாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். இவர்களுடைய முடிவு இதே மாம்சத்தோட முடியாது, இதே கண்ணோட முடிக்க மாட்டார்கள், இதே சுயத்தோட முடிக்க மாட்டார்கள், ஏதோ பொறாமையோட முடிக்க மாட்டார்கள். இவர்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம், ஒரு மாற்றம் உண்டாகும் என்று அறிந்து வைத்த இயேசு இவர்களை கண்டம் பண்ணல, இவங்க லாய்க்கு இல்ல, இவனிலையா கூட்டிட்டு போனா இவங்களுக்கு முந்திப்படுத்தனமா ஏதாவது பேசுவாங்களே என்று சொல்லி அவர்களை ஒதுக்காதபடி இவர்கள் மீது அன்பு வைத்து அவர்களை தன்னோடு வைத்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அனுபவத்தை காண முடிகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோவான் 19:26 பார்த்தீங்கன்னா எல்லாம் இயேசு விட்டு போயிட்டாங்க, இந்த யோவான் மாத்திரம் இயேசுவோடு இருந்தார். சிலுவையில் அறையப்பட்டாங்க. சிலுவையில் அறையதுக்கு பிளாத் அரண்மனைக்கு இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இயேசுவை பிடிச்சிட்டு போனதுக்கு கூட இருந்த சீசர்கள் எல்லாம் உள்ள ஓடிட்டாங்க, இவன் பேதுரு கூட ஓடிட்டார். ஆனால் இந்த யோவான் மாத்திரம் என்ன செய்தாரு? கூடவே போனாரு, சிலுவைக்கு அருகிலேயே நின்றாரு. அப்ப பாருங்க, இதெல்லாம் அவர் கற்றுக்கொண்டது. ஒரு காலத்துல அவர் சுயத்துக்கும் மாம்சத்துக்கும் இருந்தாலும் இயேசுவை பின்பற்றி ஒரு 3 ஆண்டு காலத்திலே அவருடைய சுபாவம்
அதனாலதான் திவ்ய வாசகன் என்கிற தெய்வீக தன்மை உள்ளவன் என்ற பெயரோடு அவன் வாழ்க்கையை ஆரம்பிக்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த யோவான் எப்படி இருந்தாலும் இவன் இயேசுவை பின்பற்றியதனாலே தெய்வீக தன்மைகளை வளர்ந்து ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்குள் தன் ஓட்டத்தை முடிக்கிற அளவுக்கு அவன் மீது இயேசுவின் அன்பு இருந்ததை நாம் இந்த வசனங்கள் மூலமாய் காண முடிகிறது. அவருடைய ஊழியத்தை குறித்து நாம் அறியும் போது அவர் அதாவது பாலிகிராப்ஸ் என்று சொல்லுகிற ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார். அந்த லெட்டரிலே இந்த யோவான் ஆசாரியர் ஊழியம் செய்தவராகவும் கிரீடம் அணிந்தவராக இருந்து ஊழியம் செய்தார் என்பதை அவருடைய ஒரு கடிதத்திலே எழுதியிருக்கிறார். பாலிகிராப்ஸ் என்று சொல்லுகிற முதல் அதாவது முதலாம் நூற்றாண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இவர் பற்றி எழுதியிருக்கிறார். இவர் ஒரு லெட்டர் எழுதுகிறார். அந்த லெட்டரை பார்க்கிற போது இந்த யோவான் பிரதான ஆசாரியராக ஊழியத்திலும் ஆசாரியர்களுக்குரிய கிரீடம் அணிந்தவராகவும் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். பிறகு இயேசுவினுடைய மரணத்துக்கு பிற்பாடு பேதுருவோடு சேர்ந்து பல சூழ்நிலைகளிலே பல இடங்களிலே இவர் ஊழியத்தை செய்கிறதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்க முடியும். இவருக்கு சொந்த வீடு இருந்ததாக கருதுகிறார்கள். இந்த சொந்த வீட்டில் தான் இயேசுவினுடைய மரணத்துக்கு பிற்பாடு மரியாதை கொண்டு போய் அங்கு தங்க வைத்து அங்கு பராமரித்து கடைசி வரைக்கும் காப்பாற்றி அவர்கள் மறித்து அவர்கள் அடக்கம் பண்ண வரைக்கும் அந்த வீட்டில் தான் இந்த மரியாதை இருந்ததாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அந்த முதலாம் நூற்றாண்டிலே இவர் ஊழியம் செய்து மரியாதைய மரணத்துக்கு பிற்பாடு இவர் ரோம் நகருக்கு ஊழியத்துக்கு போகிறார். அதாவது இயேசுடைய மரணத்துக்கு பிற்பாடு மரியாதைய மரணத்துக்கு பிற்பாடு மரியாதைய பொறுப்பு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்ததுக்கு பிற்பாடு இவர் ரோம் நகருக்கு ஊழியத்துக்கு போகிறார். அந்த சமயத்திலே டொமிஷியன் என்று சொல்லுகிற ரோமஸ் சக்கரவர்த்தி ரோம் நகரத்திலே அரசனாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யோவான் அந்த ரோம் நகரிலே கர்த்தருடைய காலத்திலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு அநேகர் ரட்சிக்கப்பட்டு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால் இவன் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இந்த யோவானை பல விதங்களிலே சித்திரவதைப்படுத்தினார். அதில் முதல்ல கொதிக்கிற எண்ணெய் குப்பையிலே இவரை தூக்கி போட்டார்கள். ரோம சக்கரவர்த்தி கொதிக்கிற எண்ணெய் குப்பைகளை அதை அவர் கொஞ்சம் கூட பாதிப்பில்லாமல் சிரித்த முகத்தோடு அந்த எண்ணெய் குப்பைக்கு உட்கார்ந்து கொண்டிருந்தார். இதை பார்த்து அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிவிட்டது. மேலே தூக்கி விட விட்டு சில நாட்கள் அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யும் போது இவனை விடக்கூடாது என்று சொல்லி விஷத்தை கொடுத்து சாகடிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியாமல் விஷத்தை குடிப்பதற்கு கொடுத்தார்களாம். விஷத்தை குடித்து விட்டார். ஆனால் விஷத்தை குடித்த போதும் அவருக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. ஆயினாலே இவர் சாகாமல் இருந்ததுனாலதான் இவன் என்ன செய்தாங்க, டொமிஷியன் என்று சொல்கிறவன் இவரை நாடு கடத்தி விட்டான். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். முதலாம் அதிகாரம் 9ஆம் வாசிங்களா. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளியுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் எனும் தீவிலே இருந்தேன். நாடு கடத்தப்பட்டார். ஏன் நாடு கடத்தினார்னா இவர் இயேசுக்காக செய்த ஊழியத்தில் நடந்த
அற்புத அடையாளங்கள் வெளியரங்கமான கிரியைகளை இந்த டொமிஷியன் என்கிற ரோமன் ஏற்றுக்கொள்ளாததுனாலே அங்க அழகாக சொல்ற இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமாக நான் பத்மதேவிலே நான் இருந்தேன், கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே. அப்பொழுது எனக்கு பின்னால ஒரு கவனிங்கள், அவர் பத்மதேவுக்கு எப்படி போனார் என்பது நாம் அவரே சொல்றார். கர்த்தருடைய வசனத்தினாலும் இயேசுவை பற்றி நான் சாட்சி சொல்லி ஊழியர் செய்ததினாலும் அங்கு அனுப்பப்பட்டேன் என்று. எங்கே தேவ பிள்ளைகள் அனுப்பப்பட்டாலும் அன்பானவர்களே, நாம் தேவனோடு இருப்போமானால் தேவன் நம்மோடு இருப்பார். அது எந்த இடமா இருக்கலாம், அது தீவா இருக்கலாம், அரண்மனையா இருக்கலாம், சிறைச்சாலையா இருக்கலாம், அல்லது ஒருத்தருமே இல்லாத கொடிய விலங்குகளுக்கும் மத்தியிலே விஷப்பூச்சிகளுக்கும் மத்தியிலே நம்மை கொண்டு போய் விட்டாலும் தேவன் நம்மோடு இருப்பார். ஆனால் நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு கட்டாயம் இருப்பார். அல்லேலூயா. யோசேப்பை சிறையில் வைத்து விட்டார்கள். வசனம் அழகாய் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போட சிறையில் இருந்தார். தேவனை யாராவது சிறை வைக்க முடியுமா? ஆனால் யோசேப்போட கர்த்தர் சிறையில் இருந்தார். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. மனுஷன் நினைக்கிறான் ஒரு மனிதனை அரசு பண்ணியாச்சு, அவன் மேல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஆனால் கர்த்தர் அங்கே இருக்கிறார். கர்த்தர் அங்கே இருக்கிறார். தானியேலுடைய எதிரிகள் நினைச்சாங்க, தானியேலை சிங்கக்கவியில போட்டாச்சு, சிங்கத்தை ஒன்றுகளாம ஆக்கியிருக்கணும்னு. ஆனால் தானியேல் கர்த்தரோடு இருந்ததுனால சிங்கம் அவரை ஒன்று செய்ய முடியவில்லை, தீங்கு அணுகவில்லை. ஏனென்றால் தேவன் அவரோடு இருக்கிறாரு. அவர் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நம்முடைய தேசத்துல இருந்த சாது சுந்தர் சிங் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த சாது சுந்தர் சிங் என்று சொல்லுகிறவர், அவர் தூக்கி விஷ பூச்சிகள் நிறைந்த கிணற்றிலே போட்டு திபெத்தில் இருக்கக்கூடிய அந்த லாமா என்று சொல்லுகிற லாமாவினுடைய தலைவர் அங்க திபெத்திலே போய் அவருடைய ஊழியத்தை செய்த போது அவரை ஒரு விஷப்பூச்சி நிறைந்த கிணற்றுக்குள்ள போட்டு அந்த கிணத்தினுடைய மூடி கூட்டி சாவி எடுத்து போய் வச்சுட்டார். லாமா எங்க வந்தா தலைவர் திபெத்திலே. ஆனால் அடுத்த நாள் பார்த்தால் அவர் வெளியே வந்து அந்த கிராமத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். விஷப்பூச்சிகளுக்கு மத்தியில் இருந்தாலும் இந்த சாது சுந்தர் சிங்கை ஒரு விஷப்பூச்சியும் அவரை தொடரவில்லை. திபெத் நாட்டில் அதே மாதிரி ஒரு பாவன மண்டபத்தில் படத்து தூக்கிட்டு இருக்கிறாரு. படத்து தூக்கிட்டு காலையில பார்த்தா ஒரு பெரிய ராஜநாகம் அந்த பெட்டுக்கு கீழே அப்படியே செத்து கிடக்கலாம். இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு நண்பரும் படுத்திருக்கிறார்கள். அந்த பெட்டுக்கு கீழே ஒரு பெரிய ராஜநாகம் அப்படியே செத்து கிடந்ததாம். எந்த விதமான இவர்களுக்கு அனுபவம் இல்லை. ஏன் அன்பானவர்களே, எந்த இடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு போய் வைத்தாலும் அந்த இடத்திலே கர்த்தர் இருப்பார். மனிதன் எதை நினைத்து செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அது அவர்களை நெருங்காது என்பதற்கு அடையாளம் தான். இந்த பத்மதேவுடைய இந்த யோகனை கொண்டு போய் வைத்தாலும் கர்த்தர் தன்னுடைய நாளிலே தம்முடைய பிரசன்னத்தினாலே அவர் அதிகமாக நிறைந்து அவரை கொண்டு மகிமையான காரியத்தை செய்கிறார். மனிதன் நமக்கு தீமை செய்யலாம், சூழ்நிலை நமக்கு தீமையை போல மாறலாம். ஆனால் கர்த்தரோடு இருப்போமானால் அதே தீமை நமக்கு நன்மையாக மாறும். அதே சூழ்நிலை நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அதை நாம் அறிந்திருக்க வேண்டும், அதை நாம் தக்க வைக்க வேண்டும். ஒரு நாளும் இயேசுவை விட்டுட்டு நம்ம வாழக்கூடாது. என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று நாம் அதில் உறுதியாக இருப்போமானால் அன்றைக்கு இவர்களுக்கெல்லாம் நிறைவேறின கர்த்தர் இன்றைக்கும் நமக்கெல்லாம் நிச்சயம் அவர் ஒரு நாளும் மாறுகிறவர் அல்ல. அப்படி பத்மதேவுல இருந்த நாட்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டது. இந்த யோவான் என்கிற 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராய் இருக்கக்கூடிய யோவான் மூலமாக. பிறகு அந்த ஆட்சி மாற்றம் உண்டானது. ஆட்சி மாற்றம் உண்டானதுனாலே எம்பரர் ஸ்ரீராஜன் என்று சொல்லுகிற ஒரு மன்னன் அந்த ஆட்சிக்கு வந்த போது இந்த யோவானை விடுதலை பண்ணிவிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பத்மதேவுல இருந்த போது ஆட்சி மாற்றம் வந்த போது ஸ்ரீராஜன் என்கிற ஒரு எம்பரர், ஒரு பேரரசர், அவர் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே இந்த யோவானை விடுதலை பண்ணிவிட்டார். இந்த யோவான் அங்கிருந்து நேரு எபேசு பட்டணத்துக்கு போய்
அந்த பட்டணத்தில் இருக்கிற திருச்சபைக்கு தலைமை போதகராக இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி அவர் தலைமை போதகராக இருந்த நாட்களிலே ஒரு வாலிபன் அவராலே கவர்ந்து இழுக்கப்பட்டு அந்த வாலிபனை எடுத்து தன்னோடு வைத்திருந்தார். அந்த தன்னோடு வைத்திருந்த போது அந்த வாலிபனுக்கு இயேசுவினுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தையும் கூறி அவனுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருந்தான். அப்படி அவன் கற்றுக் கொடுத்து இருந்த நாட்களிலே அவர் மீண்டும் சில ஊர்களுக்கு ஊழியத்துக்கு போக வேண்டியது இருந்ததுனால அங்கிருந்து அவர் புறப்பட்டு வேறு இடத்துக்கு போனார். ஆனால் இந்த வாலிபனோ அவன் முற்றிலும் கொடூரனாய் மாறி தீவிரவாதிகளில் ஒருவனாய் மாறிவிட்டான். மீண்டும் இந்த ஊழியத்தை முடித்துட்டு இந்த நாட்கள் இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த வாலிபன் எங்கே என்று கேட்டார். அவனை குறித்த ஒரு பயங்கரமான செய்தியை சொன்னார்கள். ஐயோ, அவனை நினைக்காதீங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய கொள்ளை கூட்ட தலைவன் தான் அவன், யாரெல்லாம் கொண்டு விடுவான், அவ்வளவு கொடூரனாய் மாறிவிட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே இவருடைய இருதயம் உடைந்து நொறுங்கி நேராக அந்த வாலிபனிடத்துக்கு போனார். அங்கே அவனை பாதுகாத்துக் கொண்டிருந்த மெய்க்காவலர்கள் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். நீங்க யார் என்று தெரியாது, நீங்கள் மீறி போவான், உங்களை நாங்கள் ஈட்டிலே குத்தி விடுவோம் என்று. அப்பொழுது அவர் சொன்னார், அவருடைய பேரை சொல்லி யோவான் வந்திருக்கிறார் என்று போய் சொல்லுங்கள் என்று. நான் போய் சொன்னபோது அவன் நேரடியாக வந்து அவனை பார்த்த மாத்திரத்திலே கண்ணீர் விட்டு வணங்கினான். அப்படியே தன் இருதயம் உடைந்தது. அங்கிருந்து சில மணி நேரத்திலே இவர் இயேசுவின் அன்பை குறித்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை குறித்து இவர் அவருக்கு உபதேசித்த போது சில மணி நேரத்திலே மனம் திரும்பி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த யோவானோடு இந்த ஆலயத்துக்கு மீண்டும் வந்து விட்டார் என்று சரித்திரம் சில சான்றுகளை கூறுகிறது. அவருடைய முடிவு காலம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசு பட்டணத்திலே அந்த எபேசு சபையினுடைய தலைமை போதகராகவே இருந்து ஆண்டவருடைய கிருபையினாலே கிட்டத்தட்ட 100 வயதுக்கு மேலாக அவர் வாழ்ந்து 100 வயதுக்கு மேலாக வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார் என்று சரித்திரம் சொல்கிறது. அந்த நாட்களிலே அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்கள். 1 யோவான் 3:13. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது. நீங்க ஒருவரில் ஒருவர் பிள்ளைகளே, நீங்க அந்த நிருபங்களை வாசித்து பாருங்க. அடிக்கடி என்று சொல்வார், பிள்ளைகளே பிள்ளைகளே என்று நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அதே 1 யோவான் வாசிங்கள். 4:12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் என்ற அன்பையும் கரிசனையும் நேசத்தையுமே கடைசி நாட்களிலே அதிகமாக சபைக்கு போதித்தார், சபைக்கு கற்றுக் கொடுத்தார். விசுவாசிகளுடைய இருதயத்திலே ஆழமாக பதியும்படி தன்னை அர்ப்பணித்தார் என்று சரித்திர வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றார். அதனால்தான் இயேசுவுக்கு ஒரு அன்பின் சீசன் என்ற ஒரு பெயர் உருவாக்கப்பட்டது. கடைசி நாட்கள் ஆர்வம் முழுவதுமாய் அற்பமாய் இருந்தாலும் முடிக்கிற பொழுது அவர் கிறிஸ்துவனுடைய அன்பை முழுவதுமாக அவர் வெளிப்படுத்தக்கூடிய தெய்வீக தன்மை உள்ளவராய் காண முடிகிறது. யோவான் சுவிசேஷம் 13:35 இப்படி சொல்கிறது, நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனாலே என்னுடைய சீசராய் இருப்பீர்கள். அப்ப இயேசுவுடைய சீசராய் இருக்கிறோம் என்பது பெயர் அல்ல, அல்லது ஏதோ நம்முடைய கருத்தில் இருக்கிற வேதமோ அல்லது நம்ம பின்பற்றுகிற நம்பிக்கைக்குரிய மார்க்கமோ அல்ல. நாம் கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், இயேசுக்குரியவர்கள் என்பதற்கு நல்ல ஒரு சாட்சி சான்று எதென்றால் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். நாம் கடித்து பட்சித்துக் கொள்வதாய் இருக்கக்கூடாது.
மற்றவர்களை குறித்ததான மாம்சீக சிந்தைகளோடு இருக்கக்கூடாது. ஆனாலே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மை மற்றவர்களிடத்திலே அன்பை காட்டுவதற்கும் மற்றவர்களுக்கு அன்பை கொடுப்பதற்கும் நாம் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவரையும் ஒருபோதும் கசந்து கொள்ளாதீர்கள் என்று பவுல் சொல்கிறார். ஒருவரையும் இருதயத்திலே கசந்து கொள்ளாதீர்கள். இப்படிப்பட்ட கசப்புகளும் வெறுப்புகளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்மாவை கரைப்படுத்திவிடும். வேறு விட்டு அது ஆழமாய் பதியும் போது அது துர்குணத்தையும் தூசணத்தையும் உருவாக்கக்கூடிய வாழ்க்கையாய் மாறிவிடும். ஆனால் அன்பு ஒன்று மாத்திரமே தெய்வீக நன்மைக்கு நேராய் நம்மை வழிநடத்த முடியும். அதனால்தான் இந்த யோவான் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் போதெல்லாம் அந்த அதிகாரங்களிலே அந்த புஸ்தகங்களிலே பார்க்கிற போது அன்பு கூற வேண்டும். நாவினாலும் வார்த்தையினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும். அன்பு என்பது நம்முடைய கிரிகளிலே காண்பிக்க வேண்டும். அன்பு கூறுதல் என்று வார்த்தைகளை சொல்கிறதல்ல, கிரிகளிலும் நம்முடைய செயல்களிலுமே நாம் அதை காண்பிக்க வேண்டும் என்று அதிகமாக அவர் கடைசி நாட்களிலே சபைக்கு சொல்கிறார். எபேசு பட்டணத்திலே அவர் அப்படிப்பட்டதான ஒரு மகிமையான ஊழியத்தை செய்து கிபி 104ஆம் ஆண்டுக்கு பக்கத்திலே அவர் கிபி 104ஆம் ஆண்டு வாக்கில் அவர் தன்னுடைய ராஜ்யத்தை அடைந்தார் என்று அவர்கள் தோராயமாக சொல்கிறார்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:7 வாசிங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கவனிங்கள், நம்முடைய இருதயத்தையும் எண்ணங்களையும் இயேசுவோடு நிறுத்திக் கொள்ள வேண்டுமானால் வசனம் சொல்கிறது, எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய எண்ணங்களையும் நமக்குள்ளே நாம் தக்க வைத்துக் கொண்டிருப்போமானால், நாம் அதை கற்றுக்கொண்டு அதற்காக நம்மை அர்ப்பணிப்போமானால், இந்த கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மை நம்மை ஆவிக்குரிய விதத்திலே வல்லமையாய் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு வகையான மாற்றத்தை உண்டு பண்ணும். ஆனாலே நாம் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களிலே இந்த யோவான் இயேசுவுக்கு எப்படி அடிபணிந்து இயேசுவின் அடிச்சுவடை கட்டிக்கொண்டு தன்னுடைய நீண்ட நாள ஆய்விலே இயேசுவுக்கு ஊழியத்தை நிறைவேற்றினாரோ, அதே போல நாமும் இயேசுவினுடைய அடிச்சுவடை கட்டிக்கொண்டு அவருடைய பாதங்களில் அர்ப்பணித்து நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே அவருடைய சித்தத்தை விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நம்முடைய சிந்தையும் நம்முடைய இருதயமும் கிறிஸ்துவினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய சுவாபங்களாலே நாம் நிரப்பப்பட்டிருப்போமானால் நிச்சயமாய் இந்த யோவான் ஆயுசு நாட்களோடு முடித்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றியது போல நாமும் இந்த உலகத்திலே தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். 12 அப்போஸ்தலர்களில் யோவான் என்று சொல்கிறவர் இவர்தான் இடையவர். இயேசுவிடத்திலே வரும்போது இவருக்கு 20 வயதுதான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த யோவான் ஸ்நானம் மூலமாய் இயேசுவை அறிந்து கொண்டதற்கு பிற்பாடு அவர் கடைசி வரைக்கும் சிலுவைக்கு வரைக்கும் இயேசுவை பின்பற்றினார். எல்லா சூழ்நிலைகளிலும் சில சமயங்களில் மாம்சத்தையும் சில சமயத்தில் சுயத்தையும் சில சமயங்களில் பொறாமைக்குரிய காரியத்தை காண்பித்தாலும் அவனுடைய முடிவு தெய்வீக தன்மைக்கு நேராய் மாறினது. உண்மையான விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரே நாளில் செய்து எழுப்பப்படுகிற பொம்மை வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உருவாக்கப்படுகிற ஒன்று. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒன்று. உருவாக்கி கொண்டு
அதை நமக்குள் வைத்து அபியாசப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் பிராக்டிஸ் பண்ண வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதற்கு, கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்வதற்கும், கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை நம்முடைய இருதயத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்கும் நாம் ஒரே நாளில் நடந்து விடாது, ஒவ்வொரு நாளும் நாம் உண்டாக்கப்பட அர்ப்பணிக்கப்படுகிற அர்ப்பணிக்கும் கிறிஸ்துவின் சிந்தையும் நம்முடைய இருதயத்தை சீர்படுத்தும், நம்முடைய உள்ளத்தை மாற்றி அமைக்கும். அப்படிப்பட்ட நல்ல சுபாவத்துக்கு ஒப்படைப்போமானால் இந்த யோவான் ஆரம்பத்திலே ஒரு விதமான மாம்சத்தில் இருந்தவராய் இருந்தாலும் முடிவு இயேசுவினுடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் மாறினார். இயேசுவால் அங்கீகரிக்கப்பட்ட அன்புள்ள சீசன் என்று அழைக்கப்பட்டார். இயேசு நம்பிக்கைக்குரிய ஒரு சீசனாய் இந்த யோவான் மாறினார். தன்னுடைய தாயை அவரிடத்திலே ஒப்படைக்கத்தக்கதான ஒரு பொறுப்புள்ள ஒரு சீசனாய் மாறினார். அதுதான் நாம் அறிய வேண்டியது. இதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டுமானால் இயேசுவின் அடிசுவடும் கிறிஸ்துவின் சிந்தையும் நம்முடைய உள்ளத்தை நிறைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த யோவான் சீசன் ஆரம்பம் எப்படி இருந்தாலும் முடிவு ஒரு மகிமையான முடிவுக்கு கொண்டு போயிருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையும் ஆண்டவரே கிறிஸ்துவின் சிந்தையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவின் சிந்தையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவை போல நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுக்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். துதிக்கிறோம். இயேசு பேசினது போல, இயேசு நடந்தது போல, இயேசு சிந்தித்தது போல, இயேசு செய்தது போல என் உள்ளான மனிதனிலே ஒரு தெய்வீக ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகட்டும். மாம்ச சுபாவங்கள் மறைக்கப்பட்டு போகட்டும். ஆவியின் சுபாவங்கள் எனக்குள் வளரும்படி என் ஆத்துமாவை உயிர்ப்பியும் ஆண்டவரே. என் உள்ளான மனிதனை உயிர்ப்பியும் இயேசுவே. ஓ நீ பாபா நம்ம சந்தமா ஓ ஸ்ரீ பாபா யா நம்ம சந்தமா ஹரிம ஓசினா மனியா நீ பாபா யா நம்ம சந்தமா அந்த கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். ஓ யாரா ஏற்றுக்கொள்கிறோம் அவர்களெல்லாம் இப்படி ஒரு மனம் மாற்றத்தை ஒரு மகிழ்ச்சியோடு கேட்க மகிழ்ச்சியின் கிரிகளை பூர்த்தி கொள்வோம். நம்மை அன்பு நிறைந்த இருதயம் உள்ளவராய் மாற்றிக் கொள்வோம். ஓ ஸ்ரீ பாபா வெற்றியோடு நம்ம பாஸ்டர் பாக்கிறார்.